ராமநாதபுரத்தோட அடையாளம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊர் பிராண்டு, நம்ம ஊர் இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு பெல்லா பிரியாணினே சொல்ல முடியும். ஸோ இந்த பெல்லா பிரியாணி ராமநாதபுரத்தில் அவங்களோட 3வது கிளை, 3வது பிரான்ச்சை வந்து ரொம்ப பரபரப்பாக ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ராமநாதபுரம் ஈசிஆரில் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் அப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு கடையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் இது வந்து நைட்டு 1 மணி வரைக்கும் இந்த கடை திறந்துருக்கும். 1 மணி வரைக்கும் சுட சுட பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், வெரைட்டி, ஸ்டார்டர்ஸ் A to Z எல்லாமே கிடைக்கிறதுக்குன்னு இந்த ஒரு கடையை இன்றைக்கி பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு பிரமாண்டமான திறப்பு விழா நம்ம ராமநாதபுரம் ஈசிஆரில் ரொம்ப சூப்பராகவே நடந்துருச்சு. பெல்லா பிரியாணியோட 3rd பிரான்ச்சு நம்ம உள்ளே வந்து நிறைய ராமநாதபுரத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்கள், மருத்துவர்கள், அப்புறம் நிறைய வந்து நிர்வாகிகள் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம். குத்து விளக்கேற்றி இந்த ஒரு திறப்பு விழா ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. வர்றவங்க நிறைய ரிவ்யூஸ் கேட்போம். அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸ் அண்ணன் ஜூஸ் கொடுத்துருக்காப்புல நான் பார்த்துட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த ஓப்பனிங்கில் பெல்லா பிரியாணியோட 3rd பிரான்ச்சு ஒரு சாண்ட்விச்சு, அதுக்கப்புறம் சிக்கனு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் ஆஃபரில் கொடுத்துருக்க டிஷ்ஷஸ் இதான். பெல்லா பிரியாணியில் உள்ளே வந்து பார்த்தோம்னா ஸ்னோஃபால்ஸ் மாதிரி இந்த இடத்துல வந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. என்ன டெக்னிக் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து வெயிலை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவரில் வர்ற தண்ணி மாதிரி இந்த இடத்துல பியூரிஃபை ஆகி நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி வந்தால் இந்த இடம் பயங்கர சில்னஸாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேலே அக்கமெண்ட் பண்ணி உட்கார முடியும். ஒரு நல்ல டிஷ்ஷை வந்து சாப்பிடும் போது கூலிங்கான ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கான இன்டீரியரை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. வந்து எல்லா டிஷ்ஷஸ் வாங்கியிருந்தாலுமே ரிலாக்ஸாக சாப்பிட்ற இடம் அப்படின்னு சொன்னால் இந்த டாப் ஏரியா தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல இந்த கண்ணாடி வழியாக பார்த்தோம்னா அந்த பஸ் ட்ராக் எல்லாமே போகிறத ரொம்ப விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். நைட்டு 1 மணிக்கே வந்து பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது எந்த லேட் ஆனாலும் எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் நல்லா ஸ்வீட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கே கண்டிப்பாக இந்த 3rd பிரான்ச் பெல்லா பிரியாணி நம்மளுக்கு இதாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கீங்களே, ராமநாதபுரத்தில் வந்து ஈசிஆரில் இப்படி ஒரு 3rd பிரான்ச் பெல்லா பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்க இருக்கும்? இது இந்த இடத்துல வந்து ரொம்ப பேர் போட்டிட்டாங்க. இந்த இடத்த கேட்டு அவன் ராமாட்ட வந்து உழைப்பு இருந்ததுனால அவனுக்கு கொடுத்துருப்பான். இந்த இடத்துல வந்து எப்படின்னா அவர் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வியாபாரம் நடக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நான் இந்த இடத்துல எல்லாரும் கொடுத்துருக்கேன். வசந்தம் வசந்தம் சில நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஆமாம், ஓகே, எல்லாருமே நல்லா இருக்காங்க. அது மாதிரி ராமாவும் நல்லா. இந்த ஒரு திறப்பு விழாக்கு ராமநாதபுரத்தில் வந்து மகப்பேறு அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைகள் பிறந்து சகனாசிரமம் ஒரு முக்கியமான காரணம். இவங்க வந்து ராமநாதபுரத்தோட ஒரு மிகப்பெரிய அடையாளம். நம்ம நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ராமநாதபுரத்தில் உணவுத்துறையில் இவங்க ஒரு 3வது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்கும்? பிரியாணிங்கிறது இப்போ எல்லாருக்குமே ஒரு எசென்ஷியல் இது மாதிரி ஆயிடுச்சு. வாரத்துக்கு ஒரு நாளாவது பிரியாணி சாப்பிடணும் ஒரு இது வந்துருச்சு. அதில் வந்து பெல்லா பிரியாணி வந்து ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கிட்டாங்க. அவங்களோட ஸ்டாண்டர்டான பிரியாணி சாப்பிட்டோம்னா நம்ம நம்பி பெல்லா பிரியாணியில் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம யாருக்கும் ஒரு வயிறு அப்செட்டோ அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ நான் ரமாவுக்கும் பாலாஜிக்கும் அடுத்து ரொம்ப விஷஸ் கொடுக்க சொல்கிறேன். அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும். ஆல் தி பெஸ்ட். இப்போ மருத்துவத்துறை வந்து நீங்கள் ரொம்ப நேம் ஆகிட்டீங்க. அது மாதிரி உணவுத்துறையில் இவங்க ஒரு நேம் ஆகிட்டு வராங்க. இவங்க 2 பேர் இளைஞர்கள். இது எந்த அளவுக்கு அவங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது? கண்டிப்பாக அவங்களோட எங்கே ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கோ, கடின உழைப்பு இருக்கோ, அங்கே கண்டிப்பாக ஒரு வெற்றியும் இருக்கும். சரியா? ஸோ கடின உழைப்பு, உண்மையான உழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கூட வெற்றி இருக்கும். இப்போ ராமநாதபுரம் மக்கள் வந்து சகனாசிரம வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மக்கள்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நல்ல சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல உடம்பை பார்த்துக்கோங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே ரொம்ப நன்றி மேம். ஸோ உங்களுடைய இந்த சேவை ராமநாதபுரத்துக்கு தொடர்ந்து இருக்கட்டும். தேங்க்ஸ் மேம். ரசிகாம் பார்க்குறோம். இவங்க ஏஆர் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரியும். மேம் வந்து நிறைய சிறப்பான சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேம் இன்றைக்கி ராமநாதபுரத்தில் 3rd பிரான்ச்சு பெல்லா பிரியாணி ஓடுது. பெல்லா பிரியாணி சாப்பிட்டுங்களா மேம்? கண்டிப்பாக ஆரம்பத்து நாள்லேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட கிட்ஸு எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, வீக்லி ஒன்ஸ் இதுக்கு சாப்பிடாட்டி தூக்கம் வராது. ஆமாம், ரொம்ப டேஸ்டியாக ஹைஜீனிக்காக இருக்கும். உரப்பு கம்மியாக
யம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபேவரட் எல்லாத்துக்கும். ஓகே, அப்போது ஒரு ஐகானிக்காக ஒரு ஃபுட்டு இருக்குல்ல மேம், பெல்லாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னு என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு பிரியாணி, அப்புறம் தந்தூரி சிக்கன், ஷவர்மா, இது 3 என்னோட ஃபேவரட். என் பசங்கிட்ட கேட்டால் இன்னும் சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. ஓகே மேம், இப்போ இவங்க வந்து ராமநாதபுரத்தில் நிறைய வகையில் டெவலப் ஆகிட்டு இருக்கு மேம். உணவுத்துறையில் இன்றைக்கி தனியாக ஒரு பிராண்டு பெல்லா பிரியாணி, ராமரத்னா, பாலாஜினா வளர்ந்துட்டு வர்றாங்க. இவங்கள பார்க்கும்போது என்ன சொல்ல ஆசைப்படுவாங்க? ராமரத்னம் இஸ் லைக் மை பிரதர், என் தம்பியோட கிளாஸ்மேட்டு. ஐ ஆல்வேஸ் விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எல்லா பிஸ்னஸும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். அவங்களோட இந்த நான்வெஜ் ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் ஆனனால தான் நம்ம ராம்நாட்டில் ஒரு நான்வெஜ் ஹோட்டலுக்கே ரொம்ப நிறைய நம்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸோடு இருக்கிற ஒரு ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஐ விஷ் த மோர் சக்ஸஸ். நம்ம ஊரையும் அவங்களும் நல்லா டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மேம் ராமநாதபுரம் மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலாக ஏஆர் ஹாஸ்பிட்டலில் ரசிகா மேம்கிட்ட பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ட்ரீட்மெண்ட். மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு சொன்னீங்கன்னு ஆசைப்படுவாங்க, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என்ன சொல், எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே, எப்போவுமே டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு. ஓகே மேம், ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய ரெபுடேட் கஸ்டமர், அதாவது திரும்ப வந்து பெல்லா பிரியாணிக்கு வந்தவங்க வந்திருக்காங்க. அக்கா பேர் பவித்ரா அக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்களா பெல்லா பிரியாணியில்? சாப்பிட்டேன். எந்த அளவுக்கு இருக்கும் சாப்பாடுலாம்? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும். காரம்லாம் மிதமாக வச்சுருப்பாங்க. நம்ம கிட்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரீமியமான ஹோட்டல் தான். ப்ரீமியமான ஹோட்டல். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கக்கா, ஆக்சுவலாக பெல்லா பிரியாணி வந்ததுக்கப்புறம் ராம்நாட்டில் நான்வெஜ்ஜை நம்பி சாப்பிட ஆரம்பித்தோம், வயிற்றில் எந்த பிரச்சனையும் வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். ஓகே ஓகே. இப்போ வந்து ராமநாதபுரத்தில் 2 பிரான்ச்சு, இது 3வது பிரான்ச். இன்னும் எத்தனை பிரான்ச் திறந்தா நல்லாயிருக்கும்? தமிழ்நாடு ஃபுல்லாக தரதான் நல்லா. தமிழ்நாடு ஃபுல்லாக பெல்லா பிரியாணியை கொண்டு போகணும். இதோட சேர்மன் கண்டிப்பாக நிறைய இளைஞர்கள் சேர்ந்து ராமநாதபுரத்தை மேலே கொண்டு வரணும் பிளான் பண்ணியிருக்கீங்க. இங்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளுடைய டீமு, நம்ம அண்ணன் தான் அவங்க. அதாவது இன்னொன்று எப்படின்னா, நம்ம ராமநாதபுரத்தோடைய அடையாளமாக இருக்காங்க. பிராண்ட் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலையும் பிராண்ட் ஆகிட்டாங்க. இன்னொன்று நாங்கள் எல்லா ஓப்பனிங்குமே நாங்கள் ஃபஸ்ட் ஆளாக வந்துடுவோம். எப்பயுமே அண்ணனோட நண்பராக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க இந்த அளவுக்கு போகிறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ராமநாதபுரத்து உள்ளவங்க நிறைய பெரிய அளவில் போகிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. இது பெல்லா பிரியாணியோட 3வது கிளை ஆரம்பிக்கிறாங்க. இது போல பல கிளைகள் தொடங்க என்னோட வாழ்த்துக்கள். பிஎன்ஐ வந்து ரீசெண்டாக வந்திருந்தாங்க. அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அழகேசன் தான் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ராமநாதபுரத்தில் வந்து நிறைய வளர்ச்சிகள் அடைஞ்சிட்டு இருந்தாலும் உணவுத்துறையில் பெல்லா பிரியாணி ஒரு 3rd பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குது? இதை பற்றி சில வார்த்தை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் டு பாலாஜி அண்ட் ராமநாதபுரம் தான் இருக்குது. ஸோ 3rd அவுட்லெட் ராமநாதபுரம் எவ்வளோ டெவலப் ஆகுற ஒரு எக்ஸாம்பிள். சின்ன ஊர் சொல்லி நம்ம ஊரில் வந்து 3வது அவுட்லெட்டுக்கு ஒரு பிரான்ச் வந்துருக்குன்னா நம்ம பீப்புளோட ஸ்பெண்டிங் போராக இருக்கட்டும், பீப்புளோட ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேர்ட்ட நம்ம ரிவ்யூ கேட்டிருந்தாலும் பெல்லா பிரியாணியோட ராமநாடு பாரதி நகரோட மேனேஜர் சாவல் விஜிட்ட கேட்க போகிறோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். பெல்லா பிரியாணி ஒரு 3வது பிரான்ச் சக்ஸஸாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கும்போது மக்களோட ரிவ்யூ தெரியும். எந்த அளவுக்கு மக்கள் ரிவ்யூ? மக்களோட ஆதரவு ரொம்பவே நமக்கு நல்லா இருக்கு. மக்கள்கிட்ட வந்து இந்த ஈசிஆரை பொறுத்தவரை நான்வெஜ்ங்கிறது ரொம்ப வந்து குறைவாக இருக்குன்றதை விட ஃப்ரைட் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் தான் அவைலபிள் இருக்கு. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னா தந்தூரி, கிரில்லு, பார்பிக்யூ, ஷவர்மா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எல்லாருமே பாரதி நகர் வர முடியல அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணாங்க நிறைய கஸ்டமர்ஸ். இந்த சைடு உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாருமே இதுலேருந்து இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அப்போ இந்த வாணி, அழகன்குளம் இந்த மாதிரி டிராவல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து நம்ம வச்சுருக்கோம். நிறைய காம்போஸுமே போட்டிருக்கோம். கண்டிப்பாக இன்னைக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவோம். எல்லா காம்போஸுமே வந்து இன்னைக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நம்மளோட பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணிடுவோம். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆமாம். இப்போ வந்து இங்கே வந்துச்சு 1 மணி வரைக்கும் பிரியாணி கிடைக்குன்னு சொன்னாங்களே, இது எப்படி? இது வந்து நம்ம மிட் நைட் 1 மணி வரை நம்ம பிரியாணி பிளான் பண்ணியிருக்கோம். மார்னிங் 11 o'clock இருந்து மிட் நைட் 1 மணி வரை எப்போ கேட்டாலுமே நம்மள்ட்ட பிரியாணி இல்லைன்ற அளவுக்கு நம்ம வந்து எப்பயுமே சூடாக அந்த பிரியாணி டேஸ்ட் ஃப்ளேவர் மாறாமல் நம்ம எப்பயுமே சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். ஓகே. இந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிக்கும்? பெல்லா பிரியாணி. பெல்லா பிரியாணி ஏன் பெல்லா பிரியாணி பிடிக்கும்? ஏன்னா இங்கே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா? ஏன் டேஸ்ட்டாக இருக்கும்? ஏன்னா இங்கே ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. மலைச்சாரல் மாதிரி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து
வந்து நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சில்னஸை ஃபீல் பண்ணுறதுக்குன்னே தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துல உங்களுக்கு வெயிலே தெரியாது, நல்ல சில்னஸோட இங்கே சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான இடம். அந்த பலூன் லேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். குழு குழு அப்படின்னு சுட சுட பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு தரமான ஸ்பாட் அப்படின்னா ஈசிஆரில் உள்ள பெல்லா பிரியாணி தான். ராமநாதபுரத்தில் உணவுத்துறையில் நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலும் அடுத்தடுத்து அப்படியே நான்வெஜ்ஜுக்கு சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கேன் ராமரத்னம் பாலாஜி அவங்களுடைய இந்த பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறத வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க மனோபரதி அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.